அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. நம்ம மகா பிரிவாளோட அற்புத அதிசய அனுபவங்களை பற்றி ஒவ்வொரு கதைகளாக போன தொடர்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு அடுத்த ஒரு சின்ன கதையை தான் பார்க்க போகிறோம். நம்ம கதைக்குள்ளே போகலாம். மாயம் செய்யும் மகாதேவன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் ஒன்றா வச்சுக்கலாம். என்ன நடக்கிறதுன்னா, மகாதிரி வழக்கு பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறது ஆகாது. பட்டுப்பூச்சிய கொன்னுட்டு அதில ஒரு பட்டு புடவ கட்டிக்கிறது ஆகாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் மகாபிரிவா சொன்னதுனால. அவர்கிட்ட போம்போது எல்லாருமே பட்டு வேண்டாம். நூல் புடவைகள் தான் ரொம்ப மெயினா இருக்கும். காமாட்சி அம்மனுக்கு சாத்துறதுன்னா கூட நூல் புடவ தான் வாங்கி சாத்தணும் அப்படின்னு தான் ஒரு ஐதீகம். இன்னைக்கு வர நடந்துட்டுருக்கு. ஆனா பட்டையும் அம்பாளுக்கு சாத்தலாம். ஆனா, பட்டு வந்து அவ்வளவா பெரியவாளுக்கு சிரேஷ்டம் கிடையாதுங்கிறதுனால, பட்ட அவ்வளவா ஒதுக்குவா. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. ஆனா, பட்டு புடவையில தான் அம்பாள் ஜொலிக்கிறா அப்படின்னு சில பேர் நெறைய பேர் சொல்லுவா. நம்ம அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். இன்னைக்கு அது மாரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்தது. அந்த கதை தான் இது. என்னன்னா, ஒரு க சங்கர மடத்துக்கு வந்து அம்மாவும், பொண்ணுமா 2 பேர் ஒரு நாள் பெரியவாளோட தரிசனத்துக்கு வந்து கியூல நிக்கிறா. தட்டுல மஞ்சள், குங்குமம், வெத்தல பாக்கு, தேங்காய், பூ, பழம், அப்புறம் அதுக்கு மேல திருமாங்கல்யம் எல்லாமே வச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாப்புல இருக்கு அந்த அம்மா. அதனால வந்து அத அத்தனையும் எடுத்து வச்சுட்டு அங்க வந்திருக்கா. கூரப்புடவையும் எடுத்து வச்சுட்டுருக்கா. பட்டு புடவ வந்து பெரியவா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ஜீவராசிகளோட இம்சைக்குன்னு சொல்லிட்டு காரணங்கிறதுனால, பெரியவா வந்து அத அவாய்ட் பண்ணுவா அப்படின்னு தெரிஞ்சும், ஆனா அவ வந்து சில பேர் வந்து அத பத்தி கவலைப்படாம கொண்டு வந்து எடுத்துன்னு வந்து பெரியவா கிட்ட நிப்பா. அது என்ன பண்றதுன்னு தெரியல. அது வந்து அடுத்தது அது மாரி வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட நெறைய பேர் எடுத்துன்னு வரத நம்ம அவரோட பீரியட்ல நெறையவே பார்த்துருக்கோம். அந்த அம்மா வந்து தட்டுல வந்து அரக்கு நிற பட்டு புடவைய வச்சுட்டு பெரியவாளோட ஆசீர்வாதத்துக்கு காத்துன்னு இருக்கா. மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க பாலு இருக்காரு இல்லையா? அது வந்து அவருக்கு வந்து ஒப்புதலா படல. அவர் சொல்றார், "பெரியவா வந்து இதெல்லாம் ஏத்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்சும் இத கொண்டு வந்திருக்கேளே" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தட்டுல வச்சிருந்தத வந்து பெரியவா ஆசைக்காக அவர் கொண்டு போறதுக்கு முன்னாடி வேதனையோட பார்த்துட்டு, அந்த புடவைய மட்டும் நகர்த்திட்டு, மத்ததெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறார். இத பார்த்துண்டே இருக்கா அந்த அம்மா. அந்த அம்மா வந்து ஒரு சண்ட போடுறா உரிமையா. "பெரியவா கிட்ட குடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தானே பட்டு புடவைய நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன அத போய் ஒதுக்குறேள்? பெரியவா கையால தொட்டு குடுக்கணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவா கிட்ட அதுக்காக தானே வந்திருக்கோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாரி ரொம்ப அந்த அம்மா வாதாடுறா. பெரியவா வந்து உள்ள இருக்கா. இங்க வெளிய வந்து பாலு கிட்ட அந்த அம்மா ஆர்கியுமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இது கூரப்புடவைய நகர்த்தி வச்சுட்டாளேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆதங்கம். இருக்காதா பின்ன தன் பொண்ணோட கல்யாணத்துக்கு பெருமையா எடுத்துட்டு வந்திருக்காளே! ஆனா இதெல்லாம் வந்து பெரியவா காதுல விழறது போல் இருக்கு. பெரியவா வந்து மெதுவா வெளிய வரார். நடந்ததெல்லாம் பார்த்துண்டு, கேட்டுண்டு அந்த தட்ட வச்சுருக்கிறத பார்த்துட்டு, ஆமா புடவைய நகர்த்தி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானும் பாலுவினோட அபிப்பிராயத்துக்கு ஒத்து போத போல அந்த புடவைய நகர்த்தி தான் அவரு அந்த தட்ட கூட தொடல. ஆனா, எப்போதுமே வந்து பக்தர்களின் மனச வந்து நோகும்படி செய்யறது பெரியவாளோட வழக்கமே கிடையாது. அவர் யாரையுமே கடிஞ்சுக்க மாட்டார். அவ மனசு புண்படுறாப்புல அனுப்பவும் மாட்டார். அதனால என்ன பண்ணாரு, பெரியவாள் வந்து நிர்தாட்சிணியமா அந்த புடவைய நகர்த்தி வச்சுட்டதே பாலு நகர்த்தி வச்சுட்டத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாரி பார்க்குறாரு பெரியவா. பெரியவா நம்பிக்கைய வந்து வீணாக்கல. பாலுகிட்ட வந்து ஒரு குச்சிய கொண்டு வந்து குடுக்க சொல்றார். எதுக்கு? ஒண்ணுமே புரியல பாலுக்கு. அவர் வந்து ஒரு குச்சி கொண்டு வராரு. புடவையினோட மடிப்ப அந்த குச்சியினால விரிக்க, அந்த விரிப்புல அங்க கூடியிருந்த பக்தர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குற வகையில, ஒரு பெரிய கருந்தேள் வந்து 2 குட்டி தேளோட அந்த புடவையினோட உள்பக்கத்துல இருக்கு. அந்த மாமி கொண்டு வந்த புடவைய கையில தொடாம, ஒரு குச்சியில நகர்த்தி பிரிவா பார்க்கும்போது, உள்பக்கம் பெரிய தேளு, குட்டி எல்லாம் சேர்ந்திருக்கு. அந்த பெண்மணிக்கு இத பார்த்துட்ட உடனே சர்வாங்காரமும் நடுங்கி போச்சு. ஐயய்யோ! கடையிலேருந்து வாங்கின்னு வந்த அந்த நேரம் வரை நம்ம கையில இந்த புடவைய வச்சுட்டு இருந்தோமே! இப்படி ஒரு விஷ ஜந்து இதில இருந்துட்டு இருக்குதே! நம்மளுக்கு ஒண்ணுமே ஒரு குட்டி சவரும் தெரியலையே! அய்யய்யோ! பெரியவா கண்ணுக்கு தானே அதெல்லாம் தெரியணும். அந்த அம்மா கலங்கி போறா. இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாம, பெரியவாளோட பெருங்கருணை தான் காப்பாத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த அம்மாக்கு மனசுல தோணி போச்சு. அதனால தான் இத வேண்டான்னு சொன்னாரோ! மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்கா. இதனால தான் ஒதுக்க சொன்னேன் என்பது போல பெரியவா இந்த ஜீவராசிகள இம்சிக்காம, சாணி தண்ணிய தெளிச்சு, கொண்டு போய் வெளியில விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மடத்து சிப்பந்திகிட்ட கூப்பிட்டு குடுக்குறார். அப்படியே செய்றா.
பிறகு அந்த காருண்ய தெய்வம். இந்த கலர்ல புடவ வேண்டாம். கூர புடவ அரக்குல இருக்க வேண்டாம். அந்த கடையில எந்த கடையில வாங்கிட்டீங்களோ அங்க குடுத்துட்டு, வேற மஞ்ச கலர்லயோ, மங்கலமான ஒரு கலர்லயோ வாங்கிக்கோ. இங்க நடந்தது எல்லாம் கடைக்காரங்கிட்ட சொல்ல வேண்டாம். புரியுறதோ? அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு குடுத்துட்டு, அனுக்கிரகம் பண்ணி அனுப்புறா. உண்மையில் அந்த புடவையில விஷ ஜந்துக்கள் இருந்தது. அந்த அற்ப விஷயத்த பெரியவா தன்னோட ஞான திருஷ்டியினால உணர்ந்தார் அப்படிங்கிறத எண்ணுவதே பேதமை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். கைங்கரியம் செய்றாரே பாலு மடத்துல. அவர் சார்பா புடவைய ஒதுக்கி வச்ச செயல அங்கீகரிக்கும் அங்கீகரிக்கிற சமயம், அதே சமயம் அதனோட காரணம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாயை போல அந்த பெண்மணிக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறது கூட பெரியவா இந்த மாரி ஒரு அற்புதங்கள செஞ்சிருக்கலாம். அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தோன்றுது. தான் மறுக்கும் பட்டு துணிகள் கடும் விஷத்திற்கு சமமானவை என்று புரிய வைப்பதற்கு இப்படி திடீரென்று அந்த ஜீவராசிகளை அங்கே க்ஷண நேரம் சிருஷ்டித்து அதிசயம் புரிந்திருக்கலாம் அல்லவா? அதுதானே உண்மை. இந்த கதையின் மூலமா நம்மளுக்கு அதுதான் பெரியவா நம்மளுக்கு எடுத்து சொல்றா. அதனால நடமாடும் தெய்வத்தினோட அற்புதங்கள்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்த்துன்னு இருக்கோம். மாயம் செய்யும் மகாதேவன் அப்படிங்கிற ஒரு தலைப்ப ஆரம்பத்துல நான் சொன்னேன். மாயம் என்ன மாயம் செஞ்சிருக்காரு பாருங்க. இதுதான். அதுதான் மகா பெரியவா. மகா பெரியவா பாதம் போற்றி, மகா பெரியவா நாமம் போற்றி. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. மீண்டும் அடுத்த தொடர்ல மேலும் ஒரு அழகான பெரியவாளோட அற்புதமான ஒரு கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவரையில் உங்க அனைவர்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிறது உங்க அன்பிற்கினிய ரமணா ரவி. வணக்கம்.